ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 28வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா ஒரே கணவனுடன் வாழ வேண்டும். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கணவனுடன் வாழ வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. நீ நோக்கி ஓடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, தூய்மை உள்ளத்தோடு துதிப்பாடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, தூய்மை உள்ளத்தோடு துதிப்பாடு. நீ துதிப்பாடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மள எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம். இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம். இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் வாசிச்சிட்டோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விபச்சாரம் பண்ணுகிற விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணை கூட்டு வந்து ஞாயிற்றுக்கும்படி ஒரு கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்த ஏசப்பா விரோதமா இருக்கிற பரிசேயர்கள் பண்றாங்க, ஒரு கூட்டம் பண்றாங்க. ஒரு உபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை கையும் காலமும் பிடிச்சு ஏசப்படத்தை கூட்டு வராங்க. கூட்டு வந்து அவங்க சொல்றாங்க, ஏசப்பா இந்த பொண்ணு பண்றாங்க, உபச்சாரம் பண்ணாங்க. ஏற்பாடுல இப்படி தப்பு பண்ற பெண்களை, தப்பு பண்றவங்களை கல்லெறிஞ்சி கொல்லணும்னு சட்டம் இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை என்ன பண்றாங்க, ஏசப்பட கேக்குறாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு, அவர் தலை கீழே குனிஞ்சு கையில எழுதிங்கிறாரு. தலையில எழுதும் போது அதுக்கப்புறம் ஏசப்பா தொடர்ந்து கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் யாரோ அவன் முதலில் இந்த பெண் மேல கல்லெறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏசப்பா சொல்றாரு. அங்க ஒவ்வொரு சிறு பெரியவர் முதல் சிறியவர் வர தங்க மனசாட்சியை குத்தப்பட்டு என்ன பண்றாங்க, அவங்க போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏசப்பா பாக்குறாரு, பார்த்தா அந்த பெண்மணி மட்டும் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்ல. அப்ப அந்த பெண்ணை பார்த்து ஏசப்பா கேக்குறாரு, என்னம்மா உன்னை கல்லெறி வந்தாலும் உன்னை ஞானத்துக்கு வந்தாலும் யாரும் உங்களை அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, மகளே நீ என்ன பண்ணு, நீ போ, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஞானம் இருக்கிறதில்ல, நான் உன்னை தண்டிக்கிறதுல, நீ போய் இனி பாவம் செய்ய சொல்லிட்டு இந்த கதையில ஏசப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சின்ன கதை. இதுல ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர் கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. சில பேர் இளம் வயதிலே விவாகரத்து, அதாவது கணவன் மறுத்துட்டு இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்,
தவறான வழியில போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தவறான வழியில போறாங்க, விபச்சாரம் பண்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு பாவத்திலே, புதிய ஏற்பாட்டு பாவத்திலே பெரிய பாவம் விபச்சாரம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கணவன் இறந்துட்டாருன்னா சின்ன வயசு விதவைகளா வேறொரு நல்ல ஒரு புருஷனை பார்த்து, ஒரு நல்ல மகனை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க வாழ ஃப்ரெண்ட்ஸ். அது தப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க பல பேரோட போய் தவறு செய்து ரொம்ப பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காசுக்காக அந்த தவறு செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளவு வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா நம்ம வீட்டு வேலை செஞ்சு சாப்பிடலாம், ஒரு கம்பெனில ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சு சாப்பிடலாம், ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யலாம். எவ்வளவு வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேலை எல்லாருக்கும் வேலை இல்லாமலே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதனால நம்ம அந்த தவறு விபச்சாரம் பண்ணி தான் சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் கட்டாயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பெரிய தவறு. அது கடலுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். விபச்சாரம் பண்றது ஒரு பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சின்ன தவறே இல்ல, இதெல்லாம் ஒரு ஈஸி, இதெல்லாம் ஒண்ணு பாவம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த பெரிய கடலுக்கு பிடிக்காத ஒரு பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த பெண்கள் ஏற்கனவே ஒரு ஆண்கள் ஒரே கணவனுடன் வாழ வேண்டும் ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரே கணவனுடன் வாழ வேண்டும். ஏன் இது தனியா போட்டனா ஃப்ரெண்ட்ஸ்? அநேக பெண்கள் பார்த்தனா சில பேர் புருஷன் இருந்தோம், புருஷன் சரியில்லை, அவரு சுகப்படத்துல சொல்லிட்டு நிறைய பேர் தவறான வழி போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் போக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே கணவனோட தான் வாழ வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கணவனோட வாழும் போது துக்கத்திலயும் சரி, நம்ம மேரேஜ் கல்யாணம் பண்ணும்போது இன்பத்திலயும் துன்பத்திலயும் சுகத்திலயும் வியாதி எல்லா நேரத்திலும் நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு முன்னாடி அந்த ஊழியக்காரலாம் அந்த ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வாக்க முடிவு பண்ணி காத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த தவறான வழி போறதுனால ஆண்டோட நாம தூசிப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெரிய ஒரு பாவம். நம்ம கண்டிப்பா எப்போது நம்ம இந்த பாவம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி இந்த எண்ணங்கள், அநேக ஆசைகள் எண்ணங்கள் வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம். யாரெல்லாம் நல்ல சகோதரிகள் இருக்கிறாங்க, நல்ல ஆவிக்குரியவங்க, நல்ல ஒரு சுத்தமான வாய்ப்பு கூட என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். அவங்க கூட நல்ல ஆண்டை பத்தி பேசலாம். சர்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்துக்கு கலந்துக்கலாம். ஒரு ஒரு லூக்கால ஒரு வசனுக்கு ஒரு நபர் பத்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து 7 வருஷம் தான் மட்டும் தான் புருஷனை கூட வாழ்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, இரவு பகலும் அவங்க சர்ச்சில் இருந்து வேதத்தை அவங்க ஜெபித்து கொண்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணால ஒரு பெரிய தீர்க்கதரிசி போல இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போல நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னத்தான் நம்ம ஆசை வந்தாலும், என்னத்தான் உபத்திரம் வந்தாலும், புருஷன் சரியில்லைனாலும், அப்படி இல்லைன்னா நம்ம சூழ்நிலை சரியில்லைனாலும், காசு இல்லைனாலும் நம்ம விபச்சாரம் செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு நம்ம அது விரோதமான பாவம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விபச்சாரம் செய்யக்கூடாது, ஒரே கல்வில தான் வாழணும். சில இளம் விதவைகள் வேற கல்யாணம் பண்ணி வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா தவறான வழிக்கு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அப்படி நான் ஒரே கணவன் தான் வாழறேன், என் கனவு மறைச்சு போனா சரி, என் கனவு சரியில்லாம் சரி, நான் ஆண்டுக்காக வாழணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா நீங்க சர்ச்சில் இருந்து ஜெபிக்கலாம். கடலுக்காக வைராக்கியமா வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சின்ன தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நம்ம பிரோஜனமா இருக்கணும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day, God bless you, bye friends, bye.